பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 59ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 18th மே சண்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா சன்னி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 41 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் விக்கெட்டாக பிஹேவ் ஆயிருக்கு லாஸ்ட் சீசன் வரைக்கும். பேட்டர்ஸ் ஆகட்டும் பவுலர்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே ஒரு மீடியம் ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அதிகமாக பார்த்தோம்னா 170 190 இதுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆகும். பட் இந்த சீசன் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆயிருக்கு. குறிப்பாக லாஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஜென்ரலாக இங்கே பார்க்கும்போது பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. டார்கெட் ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் ரீச் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சீசன் வரைக்கும். அதுவும் இந்த சீசனில் மாறி இருக்கு. மெயினாக குஜராத் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது ராஜஸ்தான் டீமுடைய பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் டியூவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. வைபவ் சூரியவன்ஷி செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்த சீசனில் பார்த்தோம்னா இங்கே ஒரே ஒரு டே நைட் மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. ராஜஸ்தான் vs பெங்களூரு மேட்ச் அது. அதில் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி 173 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. எப்போவுமே நைட் கேம் கூட கம்பேர் பண்ணும்போது டே நைட் கேமில் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஒரு 15 to 20 ரன்ஸ் வந்து கம்மியாக ரெஜிஸ்டர் ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது எப்போவுமே இங்கே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. 170 190 இதுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் டே நைட் மேட்ச்சில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை வரக்கூடிய மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக போல் பண்ண டீம் புவராக போல் பண்ணாலோ இல்லைனா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட நல்ல பேட்டிங் யூனிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 190 விட ஒரு 10 to 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கலாமே தவிர மோஸ்ட்லி பார்த்தோம்னா 170 190 இதுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 78 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 63 மீட்டரும் இன்னொரு சைடு 68 மீட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டயக்னல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 71 79ம் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 58 and 62 இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் பஞ்சாப் டீமுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் ரியல் 11 ஆப்பில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமோடது 6ம் ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 5.8ம் இருக்குது. இந்த மேட்சுக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாகவும் இவங்க தான் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. கடைசியாக ப்ளே பண்ண அந்த டிசி டீமுக்கான மேட்ச்லையும் அவங்களுடைய பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இதுவே ராஜஸ்தான் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் அந்த டீமுடைய ரெகுலர் கேப்டன் சஞ்சு சாம்சன் அவைலபிளா அப்படிங்கிறது இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா பவுலிங் யூனிட்டில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த சீசன்லேருந்து விலகியிருக்காரு. அதனால் அவங்களுடைய பவுலிங் யூனிட்டும் வீக்காக தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் அவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அது மட்டும் இல்லாமல் டாஸ் ஃபேக்டரும் பஞ்சாப் டீமுக்கு ஃபேவரபிளாக அமையும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டே அவங்கள நம்ம பேக் பண்ணலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும் போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 29 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-11 ராஜஸ்தான் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 3-2 ராஜஸ்தான் டீம் லீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 6 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5 மேட்ச்சில் ராஜஸ்தான் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. டாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் பஞ்சாப் டீமுக்கு. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 66 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 43 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவே பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குது. இங்கே ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 4 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 187ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 191 இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 191 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 4 மேட்ச் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க
இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த சீசன்ல இங்க ஒரே ஒரு டே நைட் மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. வரக்கூடிய மேட்ச் டே நைட் மேட்சா இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ஸ்டாட்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணி ஆகணும். அதனால இந்த போட்டிக்கு இந்த ஸ்டாட்ஸை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதிக இம்பார்ட்டன்ஸ் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.1ம், மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 9 இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல இங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் பார்த்தோம்னா 12.1 இருக்கு. என்னதான் கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசா இருந்தாலும் டெத் ஓவர்ஸ்ல இந்த சீசன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பிச் கண்டிஷன் பேட்டர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல 2 விக்கெட் ஆவரேஜா எடுத்திருக்காங்க. மற்ற ஐபிஎல் வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியாக தான் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ரன் ரேட் பார்த்தோம்னா 10.9 இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மிடில் ஓவர்ஸ்ல 8.8ம், டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 8.3யும் இருக்கு. பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுந்திருக்கு அதிகமாக 2.3 இருக்கு. பட் இதை பார்த்தீங்கன்னாலும் மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இந்த சீசனில் விழுந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு இந்த சீசன்ல அப்படின்னு பார்க்கலாம். இந்த சீசன்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் ஸ்கோர் per innings 99ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 105ம் இருக்கு. பட் ஸ்ட்ரைக் ரேட் கம்பேர் பண்ணோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் நைட் கேம்ஸ்ல செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணல டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்கு. அது இந்த மேட்ச்சுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது டே நைட் கேமா இருக்கிறதால. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணையில பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 72% இருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 24%ம், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 4% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. பெருசா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த சீசன்ல கான்ட்ரிபியூஷன் வரல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே 150 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா இங்கேயும் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 74% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 18% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 8% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இதுல ஸ்ட்ரைக் ரேட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 170 ரீச் பண்ணுது. அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த சீசன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். இந்த சீசன்ல இங்க நடந்த 4 மேட்ச்ல ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 149 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 71% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 72% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 27 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் per innings நல்லா இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா இருக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட்டும் புவரா தான் இருக்கு. 9 ரன்ஸ் வீதம் கன்சிட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 63 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 30% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 28% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு. அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 2 விக்கெட் ஆவரேஜா எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 29 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கும் புவரா தான் இருக்கு. எக்கனாமி ரேட் இதுவும் சுமாரா தான் இருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசன்ல அப்படின்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 46 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. அதாவது 58% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 53% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 35 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப புவரா இருக்கு. எக்கனாமி ரேட்டும் புவரா இருக்கு. 10 ரன்ஸ் வீதம் கன்சிட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 34 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 43% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 47% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு 29 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் bowlersோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எக்கனாமி ரேட் 9 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 41 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க.
59% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 67% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 10.5 இருக்கு. இது சுமாராக தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 29 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 41% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 6 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 29 பால்ஸுக்கு. எக்கனாமி ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் டே நைட் மேட்சாக இருக்கிறதால நைட் கேம் கூட கம்பேர் பண்ணும்போது டே நைட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். அந்த வகையில் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது ட்ரேடிங் ஆகட்டும் கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 12 மேட்சஸில் 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 9 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸில் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த சீசன்லேருந்து அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு எதிராக 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததான் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, குணால் சிங், ரத்தோர். மிடில் ஆர்டரில் ரயான் பராக், துருவ் ஜுரல், ஷிம்ரான் ஹெட்மயர், சுபம் தூபே. லோவர் ஆர்டரில் வனிந்து அசரன்கா, மகேஷ் தீக்ஷனா, யுத்வீர் சிங், ஃபசலக் ஃபரூக்கி. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா சுபம் தூபே அண்ட் ஆகாஷ் மத்வல் இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸில் ஆகாஷ் மத்வல் அண்ட் ஃபசலக் ஃபரூக்கி இந்த 2 பேரும் போல் பண்ணுவாங்க. தேர்ட் பவுலராக பார்த்தோம்னா ஒன்றா மகேஷ் தீக்ஷனா இல்லைனா வனிந்து அசரன்கா இந்த 2 பேர்த்தில் ஒருத்தவங்க ஒரு ஓவர் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 41 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 43 ஆவரேஜும் இருக்குது. பெஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் 104 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் மெயினாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததா வைபவ் சூரியவன்ஷி இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 135 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா குணால் சிங், ரத்தோர். ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரயான் பராக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 26 ஆவரேஜ் தான் இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 52 இருக்குது ஆவரேஜ். பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 107 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கேகேஆர் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸும் இருக்குது, சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா துருவ் ஜுரல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக பஞ்சாப் டீமுக்கு 32 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 35 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஷிம்ரான் ஹெட்மயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 39 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது பஞ்சாப் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்லையும் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா சுபம் தூபே இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 18 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸாக கிராஸ் பண்ணலை. அடுத்ததா வனிந்து அசரன்கா இவர் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் இவருக்கு புவராக இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக மகேஷ் தீக்ஷனா பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக யுத்வீர் சிங்
பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஃபசலக் ஃபரூக்கி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். இதுல பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா ஆகாஷ் மத்வல் பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருக்கு. 15 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை 37 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஷ் ஆர்யா, மிச்சல் ஓவன். மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், அஷ்மத்துல்லா ஒமர்சாய். லோவர் ஆர்டர்ல மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட், யுஸ்வேந்திர சஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங். டீம் நியூஸ் பார்த்தோம்னா இந்த டீமுடைய ஃபாரின் பிளேயர்ஸ் மார்க்கஸ் டோனிஸ் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இந்த 2 பேர்த்துடைய அவைலபிலிட்டி இன்னும் அன்சர்டனா இருக்கு. அவங்க ஒரு வேளை ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக மிச்சல் ஓவன் அண்ட் ஜஹீர் பார்லட் ப்ளே பண்ணுவாங்க. இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் விஜயகுமார் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு லாஸ்ட் மேட்ச்ல. டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த 2 பேரும் கன்ஃபார்மா பவுல் பண்ணுவாங்க. அது போக 3rd பவுலரா பார்த்தோம்னா ஒன்னா ஹஸ்மத்துல்லா ஒமர்சா இல்லைனா ஜஹீர் பார்லட் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. இதுவரை ராஜஸ்தான் டீமுக்கு 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 95 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டீமுக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பிரியன்ஷ் ஆர்யா ராஜஸ்தான் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல ரன் எதுவும் எடுக்காம அவுட் இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா மிச்சல் ஓவன் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா சுமாரா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. 12 இன்னிங்ஸ்ல டோட்டலா 376 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 31 இருக்கு. 85 ரன்ஸ் அதிகபட்சமா அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 9 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா நேஹல் வதேரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு அதிகபட்சமா 62 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 49 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அடுத்ததா சஷாங்க் சிங் ராஜஸ்தான் டீமுக்கு 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 19 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 51 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா அஷ்மத்துல்லா ஒமர்சாய் ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணிருக்காரு. அடுத்ததா மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பவுலிங்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல அதாவது குறிப்பா பவுலிங் மேட்ச் அப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஜஹீர் பார்லட் இந்த சீசன்ல 3 மேட்ச்ல ப்ளே பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா யுஸ்வேந்திர சஹல் அவருடைய ஃபார்மர் டீமுக்கு இன்னைக்கு இந்த மேட்ச்ல ப்ளே பண்ண போறாரு. ராஜஸ்தான் டீமுக்கு 13 இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் இவர் பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்டா ஒரு மேட்ச்ல 5 விக்கெட் ஹாலும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா விஜயகுமார் இவர் ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல ராஜஸ்தான் டீமுக்கு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல பிரப்சிம்ரன் சிங் இன்னும் 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா துருவ் ஜுரல் அண்ட் குணால் சிங் ரத்தோர் இருக்காங்க. இதுல துருவ் ஜுரல் எடுத்துட்டீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க பிக் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிரியன்ஷ் ஆர்யா. இந்த கேட்டகரியில மற்ற 2 பெஸ்ட் ஆப்ஷன்
வைபவ் சூரியவன்ஷி அண்ட் நேஹல் வதேரா இருக்காங்க. பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது நேஹல் வதேராவை டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். சூரியவன்ஷியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில குவாலிட்டியான பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண போறாரு. பவர் பிளே ஓவர்ஸ்ல மார்கோ யான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணல. இருந்தாலும் ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது அவரை நாம ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ரியான் பராக், வனிந்து அசரன்கா அண்ட் மார்கோ யான்சன். இந்த கேட்டகரியில மற்ற 2 ஆப்ஷன் அஷ்மதுல்லா உமர் ஜாய் அண்ட் மிச்சல் ஓவன் இருக்காங்க. மிச்சல் ஓவன் பார்த்தோம்னா ரீசெண்டா நடந்த பிபிஎல் சீசன்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சொல்ல போனோம்னா இவர்னால தான் ஹாபர்ட் ஹரிகேன்ஸ் ட்ராஃபியும் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. அகெயின் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க, ஃபிளாட் ட்ராக்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். மோஸ்ட்லி டாப் ஆர்டர்ல ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அது போக பவுலிங்லயும் சில டைம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சஹல். இந்த போட்டியில ஒரு ஹியூஜ் டார்கெட்டை பஞ்சாப் டீம் டிஃபெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க கண்டிப்பா பிக் பண்ணலாம். அதுவும் குறிப்பா ட்ரை விக்கெட்டா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்கணும். இந்த கேட்டகரியில மற்ற 2 ஆப்ஷன் மகேஷ் தீக்ஷனா அண்ட் ஜஹீர் பார்லட் இருக்காங்க. மகேஷ் தீக்ஷனா எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் அதிக ரன்கள் கன்சீட் பண்றாரு. அதுதான் ஒரு இஷ்யூவா இருக்கு. இது வந்து டே நைட் கேமா இருக்கிறதால மெயினா ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனா இவரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல ஸ்ரேயாஸ் ஐயர், ஜெய்ஸ்வால் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் எடுத்துட்டீங்கன்னா இந்த மேட்ச் நைட் கேமா நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம கேப்டன்சி பிக்கா கான்ஃபிடென்ட்டா சூஸ் பண்ணலாம். பட் இது வந்து டே நைட் மேட்சா இருக்கு. இருந்தாலும் ராஜஸ்தான் டீமுடைய பேட்டிங் யூனிட் சுமாரா இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னாலும் டாப் டெயில் பவுலரா இருக்காரு. 2 ஓவர் பவர் பிளேலையும் 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுவாரு. அதனால விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது அதிகம் நீங்க இவரை ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஜெய்ஸ்வால் இந்த 2 பேரும் தான் டிஃபால்ட் கேப்டன்சி பிக்கா இருக்காங்க. மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது ரிஸ்கா தான் இருக்கு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ரியான் பராக், பிரப்சிம்ரன் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சஹல் இருக்காங்க. ரியான் பராக் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரீசெண்ட் டைம்ல பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றதால கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ஸ்ல நீங்க கேப்டனா ட்ரை பண்ணலாம். பிரப்சிம்ரன் சிங் சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காரு. இருந்தாலும் இவருடைய பேட்டிங் ஸ்டைல் பார்த்தோம்னா ரொம்பவே ரிஸ்கா இருக்கும். அதிக ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாரு. அதனால தான் இவர் லாஸ்ட் 5 மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் டாப் கேப்டன்சி பிக்கா கொடுக்கல. கிராண்ட் லீக்ல மட்டும் இவரை நீங்க கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது வேணா நீங்க ஸ்மால் லீக்ல கேப்டனா இவரை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சஹல் எடுத்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல பஞ்சாப் டீம் இந்த போட்டியில ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ஸ்ல கேப்டனா பிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.